வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு சிலர் எப்படி என்றால், நான், எனக்கு, என் மக்கள் என்று தங்களை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார்களே தவிர பிறரை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறார்? பள்ளியில் நிறைய பலூன்களை கொண்டு வந்து மாணவர்களிடத்தில் கொடுத்து ஊத சொல்கிறார். ஊதி முடித்த பிறகு அந்த பலூனில் அவரவர்களுடைய பெயர்களை எழுத சொல்கிறார். எல்லோரும் எழுதி முடித்து விட்டார்கள். எழுதி முடித்த பிறகு அந்த பலூன்களை வாங்கி ஒரு சேர அனைத்தையும் பறக்க விடுகிறார். பறக்க விட்ட உடனே எல்லா பலூன்களும் கலந்து விட்டது. கலந்த பிறகு இப்போது ஆசிரியர் சொல்கிறார் மாணவர்களை பார்த்து, இப்போது நீங்கள் உங்களுடைய பலூன்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அனைவரும் முண்டி அடித்துக்கொண்டு ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். 20 நிமிடமாக தேடுகிறார்கள். அவர்களுக்கு அவரவர்களுடைய பலூன் கிடைக்கவில்லை. பிறகு ஆசிரியர் சொல்கிறார், நில்லுங்கள். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய கைகளில் ஒரு பலூன் இருக்கும். அந்த பலூனில் உங்களுடைய பெயர் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த பலூனில் என்ன பெயர் எழுதி இருக்கிறதோ அந்த பெயருக்கு உரியவரிடத்தில் கொண்டு போய் அந்த பலூனை தாருங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் கொடுப்பதற்கு முன் செல்கிறார்கள். 5 நிமிடத்தில் எல்லோருக்கும் அவரவர்களுடைய பெயர் எழுதிய பலூன் கிடைத்துவிட்டது. பிறகு சொல்கிறார், இதுதான் பிரபஞ்ச நியதி. எப்போது நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று முன் செல்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருகிறது. நீங்கள் தருவதற்கு முன் வாருங்கள், உங்களுக்கு தருவதற்கு பிறர் முன் வருவார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆகையால் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பிறருக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் முன் செல்லுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருவதற்கு முன் வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.